நாம் எல்லாருக்கும் முதுகுவலி கால்வலி கைவலி வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு உளுந்து பாயசம் செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா கருப்பட்டி உளுந்து பாயசம் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கு ஒரு 1/4 கப்பு உளுந்து எடுத்துருக்குறேன். உளுந்து போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. உளுந்து வந்து ஊறிட்டு இருக்கட்டும். உளுந்து வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரத்துலேயே. இப்போ இது வந்து 1/4 கப்பு உளுந்து பாயசமே ரொம்ப அதிகமாக தாங்க வரும். நல்லா நல்லா கெட்டியாயிரும். அதனால் ஒரு 100 கிராம் போல் தான் உளுந்து எடுத்துருக்குறேன். தேவையான பொருள் பார்த்துலாம். ஒரு 100 கிராம் உளுந்து, அப்புறம் 1 கப்பு கருப்பட்டி, அது ஒரு கருப்பட்டி, ஒரு சின்ன கருப்பட்டி நல்லா இடித்து வச்சுருக்குறேன். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். திராட்சை, காஞ்ச திராட்சை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச திராட்சை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே உளுந்து பாயசம், இதுவுமே ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இது முதுகு வலி வராது. உளுந்து காய்ச்சி குடித்தா நமக்கு முதுகு வலி அதிகமாக வராதுங்க. அதனால தான் வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி உளுந்தை நனைய வச்சு காய்ச்சி குடிங்க. இது பாயசம் மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லா ஹெல்த்துங்க. இது எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தியான பொருள் எடுத்துருக்குறேங்க. இது வந்து உளுந்து காய்ச்சி குடிக்கிறதுன்னு சொல்லலாம், நம்ம உளுந்து பாயசம்ட்டு சொல்லலாம். இது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா உளுந்தை கழுவி எடுத்துக்கிட்டேன். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. உளுந்தை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நைஸாக அரைச்சிட்டு வந்த உளுந்தை இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த பாத்திரத்தில் போட்டு தான் காய்க்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே அரைப்பட்டுருச்சு. நல்லா நைஸாகவே அரைப்பட்டுருக்கு. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதை அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். தண்ணியாக தான் கரைக்கணுங்க, தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நம்ம இதை வந்து காய்க்கும் போது கெட்டியாகிக்கும். நல்லா தண்ணியாக கரைச்சி விட்ருங்க, கட்டி இல்லாமல். ஒரு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி அதிகமானாலும் பரவாயில்ல தான், அது உடம்புக்கு நல்லது தான். அதனால் ஒரு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொட்டிக்கலாம். இது அதையும் சேர்த்து கரைச்சி விட்ருங்க. கரைச்சி விட்டுட்டு இது வந்து அடுப்பில் வச்சு காய்க்கப்படும். 4 டம்ளர் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்படி கரைச்சி விட்ருங்க. தண்ணியாக நல்லா கரைச்சி விட்ருங்க. ஆன் பண்ணிட்டேன். அடுப்பில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. சூடானோட மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம். சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி விட்ருங்க. நல்லா உளுந்து வெந்து வரணும். டக்குன்னு சூடாயிரும், டக்குன்னு கூலாகவும் ஆயிரும். பாருங்கள், இப்போயே கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. சூடாகிறதுக்குள்ளே நல்லா கெட்டியாயிடுச்சு. பாருங்கள், தண்ணியை ஒரு 5-6 டம்ளர் ஊற்றிருந்தேன். அளவுக்கு கெட்டியாயிடுச்சு. ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்துக்கிட்டால் போதும். சூப்பராக காய்ச்சி குடிச்சிடலாம். ஒரு 5 டம்ளர் ஊற்றினீங்கன்னா ஒரு 4 டம்ளர் கிடைக்கும். இது ஒரு 5 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், அதுக்குமே நல்லா கெட்டியாயிடுச்சு. நல்லா ஒரு நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. நல்லா காயட்டும். அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சமாக ஒரு 2 துண்டு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நெய்யெலாம் போடக்கூடாது. நம்ம வந்து திராட்சை கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த திராட்சை கொட்டிக்கலாம். அதுவுமே இப்படி வெந்துடும், உளுந்தோடு சேர்ந்து வெந்துடும். திராட்சை உள்ள போட்டாச்சு. அதையும் சேர்த்து கலக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து விட்ருங்க. பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. வெயிலுக்கு நம்ம வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காகவும் குடிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லையும் சொல்லுங்கள்.
உளுந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, சீக்கிரமாக கூலாயிரும். பாருங்கள் கெட்டியாயிடுச்சு. கொஞ்சமாக தான் உளுந்து எடுத்துருந்தோம், இவ்வளோ கெட்டியாயிடுச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா உளுந்துமே வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துலேயே உளுந்தெல்லாம் வெந்துருங்க. ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். எல்லாமே ரெடி பண்ணிச்சுட்டா ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். பாருங்கள், தேங்காய் திருவின தேங்காய் உள்ளே போட்டுக்கிறேன். ஏலக்காய் உள்ளே கொட்டிக்கலாம். தேங்காய் ஏலக்காய் எல்லாம் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான பாயசங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாயசம்னு சொல்லலாம், கூழுன்னு சொல்லலாம், உளுந்து கூழுன்னு சொல்லலாம், உளுந்து பாயசம்னு சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருப்பட்டி உளுந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக உளுந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.